வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் உரையுடன் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடக்கம். தேர்தலுக்கு பின் பாஜக அரசு முழு பட்ஜெட் தாக்கல் செய்யும் என பிரதமர் மோடி நம்பிக்கை. குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதை திமுக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது. பாஜக அரசின் நாசகார செயல்களை மக்கள் பார்த்துக் கொண்டிருப்பதாக முதலமைச்சர் அறிக்கை. பழனி கோவில் வழிபாடு தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு வைகோ வலியுறுத்தல். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் பிப்ரவரி 7ஆம் தேதி வரை நீட்டிப்பு. சென்னை மாவட்ட 3வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. ராகுல் காந்தியின் கார் மீது கல்வீச்சு தாக்குதல் குறித்து காங்கிரஸ் தலைவர்கள் கடும் கண்டனம். விரிவான செய்திகள். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற இலக்கில் பயணித்துக் கொண்டிருப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் தொடங்கியது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் பங்கேற்க வந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிற்கு தமிழ் பாரம்பரிய முறையான செங்கோல் கொண்டு வரவேற்பு அளிக்கப்பட்டது. குதிரை படையில் பிரம்மாண்ட வரவேற்புடன் வந்து இறங்கிய குடியரசுத் தலைவருக்கு செங்கோல் அளிக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர், அரசியல் சாசனம் அமல்படுத்தப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைந்து இருப்பதாகவும் அனைத்து கட்சியினரும் ஒத்த கருத்துடன் பயணிப்பார்கள் என நம்புவதாக தெரிவித்தார். இந்தியா தற்போது வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக மாறி உள்ளதாகவும் கடந்த 6 மாதங்களாக பொருளாதார வளர்ச்சி 7.5% அதிகமாக உள்ளதாக தெரிவித்தார். உலகின் 5 மிகப்பெரிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா வளர்ந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், வருமான வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை 3 கோடியில் இருந்து 8 கோடியாக அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். இந்நிலையில் தேர்தல் உரை போல குடியரசுத் தலைவரின் நாடாளுமன்ற உரை இருப்பதாக எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனம் செய்துள்ளது. குடியரசுத் தலைவரின் உரை குறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் எம்பி சசி தரூர், ஆட்சியாளர்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அவையெல்லாம் குடியரசுத் தலைவரின் உரையில் தவிர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் மோடி, 2024 மக்களவை தேர்தலுக்கு பின் தனது அரசு முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்நிலையில் அவருக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, பிரதமர் மோடி அனைத்து விதிகளையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் பின்பற்றுவதாகவும், எனவே அவருடைய ஆலோசனையை பின்பற்ற வேண்டும் என கிண்டலாக பதிலளித்துள்ளார். தமிழ்நாட்டில் குடியுரிமை திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதை திமுக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 7 நாட்களில் குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்தப்படும் என்று மேற்கு வங்க பாஜக மூத்த தலைவரும் ஒன்றிய கப்பல் போக்குவரத்து துறை இணை அமைச்சருமான சாந்தனு தாக்கூர் அந்த மாநிலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தெரிவித்தார். இதற்கு மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் குடியுரிமை சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் இலங்கை தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரான குடியுரிமை திருத்த மசோதா சட்டம் ஆனதற்கு முழு முதற் காரணமே நாடாளுமன்றத்தில் அதிமுக ஆதரித்து வாக்களித்ததுதான் என தெரிவித்துள்ளார். இதனை எதிர்த்து திமுக மிக பெரிய அளவில் போராட்டங்களை நடத்தியதுடன் 2 கோடி பேரிடம் கையெழுத்து பெற்று அதனை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்ததை குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், தமிழ்நாட்டில் குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்துவதை திமுக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என தெரிவித்தார். பழனி கோவில் வழிபாடு தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வலியுறுத்தியுள்ளார். பழனி முருகன் கோவிலுக்குள் மாற்று மதத்தினர் வரக்கூடாது என்று அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டது. இது கடும் சர்ச்சைக்குள்ளானதால் உடனடியாக நீக்கப்பட்டது. இந்நிலையில் மாற்று மதத்தினர் கோவிலுக்குள் வரக்கூடாது என்ற அறிவிப்பு பலகையை மீண்டும் வைக்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் இந்து அல்லாதவர்கள் மற்றும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் பழனி கோவிலில் உள்ள கொடிமரத்தை தாண்டி வரக்கூடாது என்றும், இந்து அல்லாதவர்கள் கோவிலுக்குள் வரக்கூடாது என்ற அறிவிப்பு பலகையை மீண்டும் வைக்கலாம் என உயர் நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பு வழங்கியுள்ளது. மேலும் மாற்று மதத்தினர் கோவிலுக்குள் சாமி தரிசனம் செய்ய விரும்பினால் அதற்காக தனியே பதிவேடு ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது.
இது தொடர்பாக வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்து அல்லாதவர்கள் பழனி கோவில் கொடிமரம் தாண்டி உள்ளே அனுமதிக்க கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்திட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இறை நம்பிக்கை உள்ளவர்கள் அவர்கள் விரும்பிய வழிபாட்டு தலங்களில் வழிபடுவது அவரது நம்பிக்கைக்கு உரியது என குறிப்பிட்ட அவர், நாகூர் தர்காவிலும் வேளாங்கண்ணி மாதா கோவிலிலும் இந்துக்களும் பிற மதத்தினரும் வழிபட்டு வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் உள்ள இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என தமது அறிக்கையில் வைகோ வலியுறுத்தியுள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் ராகுல் காந்தியின் கார் மீது மர்ம நபர்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் மக்களவை எம்பியுமான ராகுல் காந்தி மணிப்பூர் முதல் மும்பை வரை நடைபயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் மேற்கு வங்க மாநிலத்தின் கதிகார் என்ற இடத்தில் ராகுல் காந்தி சென்ற போது ராகுல் காந்தியின் கார் மீது மர்ம நபர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தினர். கல்வீச்சில் கார் கண்ணாடி சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து மேற்கு வங்கம் காவல்துறை விசாரித்து வரும் நிலையில் ராகுல் காந்தியின் வாகனம் மீது தாக்குதல் நடத்தியதற்கு காங்கிரஸ் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது குறித்து உரிய முறையில் காவல்துறை விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் பிப்ரவரி 7ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். அவரது ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் தற்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைந்த நிலையில் புழல் சிறையில் இருந்து காணொலி காட்சி மூலம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அவரது நீதிமன்ற காவலை பிப்ரவரி 7ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி அல்லி உத்தரவிட்டார். இதன் மூலம் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 18வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயின் நாட்டின் முன்னணி நிறுவனங்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்திப்பு மேற்கொண்டதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய ஆக்சியானா நிறுவனம் ஆர்வம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டிற்கு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 10 நாள் சுற்றுப்பயணமாக ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றுள்ளார். ஸ்பெயின் நாட்டு தலைநகர் மேட்ரிட் நகரில் நடைபெற்ற ஸ்பெயின் தொழில் அமைப்புகள் மற்றும் ஸ்பெயின் பெரும் தொழில் நிறுவனங்களின் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை மேற்கொள்ள அழைப்பு விடுத்து உரையாற்றினார். அதன் தொடர்ச்சியாக ஆக்சியோனா நிறுவனத்தின் முதலீட்டிற்கு உகந்த இடமாக தமிழ்நாடு இருக்கும் என தெரிவித்தார். இந்த கலந்த ஆலோசனையின் முடிவில் தமிழ்நாட்டில் மின் உற்பத்தி, நீர் மறுசுழற்சி ஆகியவற்றில் முதலீடு செய்திட ஆர்வம் தெரிவித்துள்ளது. 400 கோடி ரூபாய் முதலீட்டில் ரோகா நிறுவனம் பெருந்துறையில் புதிய குழாய்கள் மற்றும் இணைப்புகளை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை நிறுவிடவும், ராணிப்பேட்டையிலும் பெருந்துறையிலும் செயல்பட்டு வரும் தொழிற்சாலைகளை விரிவாக்கம் செய்யவும் உறுதியளித்துள்ளது. முல்லை பெரியாறு விவகாரம் குறித்து நீதிமன்ற உத்தரவுப்படி கேரள அரசுடன் பேச தயார் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் பொன்னை மேம்பாலம் அரசு பள்ளியை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் துரைமுருகன், கர்நாடகாவின் மேகதாது அணை விவகாரத்தில் திட்ட அறிக்கைக்கு தமிழக அரசு ஒப்புதல் தராது என தெரிவித்தார். அவங்க எதை பண்ணாலும், ஆய்வு பண்ணாலும், படம் வரைஞ்சாலும், போட்டோ எடுத்து போட்டாலும் போட்டுக்கலாம். ஆனால் அந்த அவருடைய டிபிஆர் ப்ராஜெக்ட் தயாரிக்கிறாங்களே அந்த ரிப்போர்ட்டுக்கு தமிழ்நாடு அரசுடைய ஒப்புதல் இருக்கு. மதுபான ஊழல் வழக்கில் ஆம் ஆத்மி கட்சி தலைவரும் டெல்லி முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை 5வது முறையாக சம்மன் அனுப்பியுள்ளது. இதற்கு முன்பு அமலாக்கத்துறை அனுப்பிய 4 சம்மன்களையும் அரவிந்த் கெஜ்ரிவால் தவிர்த்த நிலையில் இந்த புதிய சம்மன் பிப்ரவரி 2ஆம் தேதி ஆஜராகுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தனது தரப்பில் அனுப்பிய பதில் மனுக்களை அமலாக்கத்துறை பொருட்படுத்தவில்லை என்றும் அதற்கு பதிலாக புதிய சம்மன்களை பிறப்பிப்பதாகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். சென்னை மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்ற மாநகராட்சியின் மாமன்ற கூட்டத்தில் 35 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. சென்னை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் மாநகராட்சி மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்றது. துணை மேயர் மகேஷ்குமார், ஆணையாளர் ராதாகிருஷ்ணன் முன்னிலை வகித்த இந்த கூட்டத்தில் மொத்தம் 35 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.
மேலும் சென்னையில் விடுபட்டவர்களுக்கும் 6000 வெள்ள நிவாரணம் வழங்க பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக மேயர் பிரியா தெரிவித்தார். பரிசீலனைக்கு பின் நிவாரணம் குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார் என்று மாநகராட்சி கூட்டத்தில் மேயர் பிரியா கூறியுள்ளார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்தை இணைக்கும் வகையில் நடை மேம்பாலம் அமைக்க டெண்டர் வெளியிடப்பட்டுள்ளது. நடைபாதை அமைக்கும் பணிகளை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் மேற்கொள்ள உள்ளது. கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்தில் இருந்து பேருந்து நிலையத்தின் மைய பகுதிக்கு 400 மீட்டர் நீளத்தில் ஆகாய நடைபாதை அமைக்கப்பட உள்ளது. ஒப்பந்த புள்ளிகள் இணைய வழி மூலமாக பெறப்படும். டெண்டருக்கு பிப்ரவரி 14ஆம் தேதி கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக்ஜாம் புயலில் பாதிக்கப்பட்ட பல பேருக்கு உதவித்தொகை கிடைக்கவில்லை என மதிமுக மாமன்ற உறுப்பினர் ஜீவன் தெரிவித்துள்ளார். மதிமுக வடசென்னை மாவட்ட செயலாளர் 35வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஜீவன் இன்று நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர் மிக்ஜாம் புயலில் திமுக எடுத்த துரித நடவடிக்கைகள் குறித்து விளக்கினார். 2015ஆம் ஆண்டு மழை அளவையும் அதில் எடுத்த நடவடிக்கைகளையும் 2023ஆம் ஆண்டு மிக்ஜாம் புயலில் எடுத்த நடவடிக்கைகளின் துரிதமாகவும் செயல்பட்டதையும் குறிப்பிட்டார். மேலும் தனது வார்டில் எடுக்கப்பட வேண்டிய மழைநீர் வடிகால் பணிகள் குறித்தும் நடவடிக்கை எடுக்க கோரி தெரிவித்தார். இந்த புயல் வெள்ள நிவாரண நிதி 6000 ரூபாய் தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருந்தாங்க. அறிவித்ததில் வழங்கப்பட்டதில் சில பாராபட்சங்கள் இருந்தது. ஆனால் தமிழ்நாடு அரசினுடைய நிலையாணையன் தெளிவாக சொல்லியிருக்குது, எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி. அது களத்தில் போய் ஆய்வு செஞ்சவங்களுடைய தவறுனால தமிழக அரசுக்கு அவப்பெயர் ஏற்பட்டிருக்குது. அந்த அவப்பெயரை களையக்கூடிய விதத்தில் இந்த 6000 ரூபாயை எல்லா குடும்ப பெண்களுக்கும் குடும்ப தலைவிகளுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டுகோள் வச்சேன். அதுக்கு மாண்புமிகு மேயர் அவர்களும் மரியாதைக்குரிய ஆணையர் அவர்களும் ஆவணம் செய்து அவைகளை பரிசீலனை செஞ்சு வழங்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி என்னுடைய வார்டு கோரிக்கையான முத்தமிழ் நகரில் 210 தெரு இருக்கிற அந்த 8 பிளாக்கில் ஒவ்வொரு பருவமழையிலையும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. அதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லி அதுக்காக ஒரு 4 கோரிக்கைகளை கொடுத்தேன். அந்த 4 கோரிக்கைகளுக்கும் இந்த 2024-25ஆம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அதுக்கான நிதியை ஒதுக்கி பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த 6000 ரூபாய் கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு வெறுப்பும் ஒரு எரிச்சலும் ஏற்படுது. அதனால் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக அரசுக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும். அதனால் அதில் கவனம் செலுத்துங்கன்னு சொல்லி ரொம்ப அழுத்தமாக சொன்னேன். அதில் கவனம் செலுத்தி அந்த பணங்களை கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி மன்ற கூட்டத்தில் வேறு எந்த விஷயமும் இல்லை, நல்ல விதமாக நடந்தது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் கைதிகளுக்கு மறுவாழ்வு அளிக்கும் பல்வேறு திட்டங்கள் சிறையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கைதிகள் மூலம் தோட்டம் அமைப்பு, விவசாயம், கால்நடை வளர்ப்பு, FM உடற்பயிற்சி கூடம், யோகா, நடனம் உள்ளிட்டவை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சிறையில் உள்ள கைதிகள் இறக்கும் போது தங்களின் உடல் உறுப்புகளை தானம் வழங்க முன் வந்தனர். இதற்கான ஏற்பாடுகளை சிறைத்துறை மேற்கொண்டது. ஜிப்மர் மருத்துவ குழுவினர் சிறை கைதிகளை பரிசோதித்து 150 பேர் தங்களின் உடல் உறுப்புகளை தானம் வழங்குவதாக ஒப்புதல் அளித்து அதற்கான படிவங்களையும் சமர்ப்பித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை நகராட்சிக்கு உட்பட்ட காகிதக்கார தெருவில் 14,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய அங்கன்வாடி மையத்தை தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி குத்துவிளக்கேற்றி பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து 90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வாலாஜாபேட்டை பேருந்து நிலையம் மேற்கூரை மற்றும் SFC பள்ளி மேம்பாட்டு பணிகள் திட்டத்தின் கீழ் 70 லட்சம் ரூபாய் மதிப்பில் நகராட்சி மார்க்கெட் நடுநிலை பள்ளியின் 4 வகுப்பறை கட்டிடம் கட்டும் பணிகளுக்கு அமைச்சர் ஆர் காந்தி சிறப்பு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் முக்கிய சுற்றுலா பகுதியாக பிரையன் பூங்கா உள்ளது.
இங்கு சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக பல லட்சம் மலர் நாற்றுகள் நடவு செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து வரும் 61வது மலர் கண்காட்சியை முன்னிட்டு மலர் நாற்றுகள் நடவு பணியில் தோட்டக்கலை துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தற்போது வெளி மாநில பகுதிகளில் இருந்து வரவழைக்கப்பட்ட சுமார் 50 வகையான பல வண்ணங்களில் உள்ள 4500 டேலியா மலர் நாற்றுகள் நடவு செய்யும் பணியில் தீவிரமாக பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதற்கான பணிகளை தோட்டக்கலை அலுவலர் சிவபாலன் துவக்கி வைத்தார். பத்திரிகையாளர் நேசப்பிரபு மீது நடைபெற்ற கொலைவெறி தாக்குதலை கண்டித்து சென்னை அடையாறில் தென்னிந்திய பத்திரிகையாளர் மன்றத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தென்னிந்திய பத்திரிகையாளர் மன்ற தலைவர் நாகராஜன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பத்திரிகையாளர் நேசப்பிரபு மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், நேசப்பிரபுவிற்கு தகுந்த பாதுகாப்பு வழங்காத காவல்துறையினர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கண்டன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் தமிழக அரசு அறிவித்துள்ள உதவித்தொகையை 10 லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் பத்திரிகையாளர் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட கண்டன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ராஜா, மைக்கேல், ரவிச்சந்திரன், அடையார் சங்கர், பாலா உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டனர். மாண்புமிகு தமிழக முதல்வர் தாயுள்ளத்தோடு 3 லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார் என்பது மகிழ்ச்சியான ஒரு செய்திதான். ஆனால் அது போதுமானதா என்றால் கண்டிப்பாக இல்லை. நிச்சயமாக அவருக்கு குறைந்தபட்சம் ஒரு 10 லட்சம் ரூபாயாவது அவருக்கு அந்த அவருடைய குடும்ப நல நிதியாக வழங்க வேண்டும் என்று தமிழக அரசாங்கத்திற்கு நாங்கள் இதை கோரிக்கை வைக்கிறோம். ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுங்க. ஏன்னா அவர் இனி மீண்டு எழுந்து அவர் வேலைக்கு வருவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் என்பது தெரியவில்லை. இது எங்களுடைய 2வது கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். அதே போல் 3வதாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி இருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகையாளர்களும் பயன்பெறக்கூடிய வகையில் பத்திரிகையாளர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாங்கள் இங்கே வைக்கிறோம். கொரோனா காலகட்டத்தில் தமிழக அரசாங்கமானது பத்திரிகையாளர்களை முன்கள பணியாளர்களாக அறிவித்தாங்க. அது பாராட்டுக்குரியது. அதே நேரத்தில் முன்களத்தில் இறங்கி பணியாற்றக்கூடிய தோழர்களை சரமாரியாக வெட்டுவது என்பது கண்டனத்துக்குரியது. இது எந்த வகையில் நியாயம்? இது இன்னைக்கு அதுபோல இங்கே வந்திருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களுக்கு சொல்கிறேன், பத்திரிகையாளர்கள் நம்பரை கவுண்ட் பண்ணாதீங்க. 5 பேர் வந்திருக்காங்க, 6 பேர் வந்திருக்காங்க, 8 பேர் வந்திருக்காங்க. இது எண்ணிக்கை சார்ந்ததல்ல, எங்களுடைய எண்ணம் சார்ந்தது. நாங்கள் போராடுவது இங்கே வந்திருக்கக்கூடிய காவல்துறைக்கு சேர்த்து தான் நாங்கள் சொல்கிறோம். சமூக விரோதிகளுக்கு யார் யார் எந்தெந்த அரசியல்வாதி பாதுகாப்பு கொடுக்குறானோ அதை பத்திரிகைகளை கொண்டு வாங்க, வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. இந்த சமூக விரோதிகளால் பாதிக்கப்படுகிறவர்கள் காவல்துறையினரும் பாதிக்கப்படுறாங்க, பத்திரிகையாளர்களும் பாதிக்கப்படுறாங்க. நாம 2 பேரும் இணைஞ்சிருந்தாதான் இந்த பொதுமக்களை நம்ம பப்ளிக்கை காப்பாற்ற முடியும். சென்னை செம்மஞ்சேரியில் வாகனங்களுக்காக PNGC கேஸ் நிரப்பும் மையத்தை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட டாக்டர் அனில்குமார் ஜெயின் AG&P பிரதம் NCNG நிலையத்தில் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேட்டியளித்த PNG கேஸ் இணைப்பு மையத்தின் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு உதவி பொது மேலாளர் அழகுராஜன், மார்ச் மாத இறுதிக்குள் எரிவாயு இணைப்பை பெறும் ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுக்கும் சிறப்பு சலுகை வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இது பைப் நேச்சுரல் கேஸ், அதாவது வீட்டுக்கான குழாய் வழி எரிவாயு கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி. இந்த மார்ச் 31 வரைக்கும் PNG டிரைவ் மூலமாக அளவு ஜாஸ்தியான வீட்டு கனெக்ஷனுக்காக ஒரு டிரைவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம மந்த்லி ரெண்டெல்லாம் இருந்தது, அதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாக மூவின் பண்ணும்போது, அதாவது கேஸ் கொடுக்கும்போது 400 ரூபா இனிஷியலாக வாங்குவோம். அடுத்து ஃபஸ்ட்டு மந்த் பில்லை 600 ருபீஸ் சார்ஜஸ் பண்ணுவோம். அது ரெண்டுமே ரீஃபண்டபிள் தான். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு உங்களோட கேஸ் யூசேஜுக்கு மட்டும்தான் நீங்கள் சார்ஜ் பண்ணுவோம். ஸோ வேறு எந்த சார்ஜஸுமே கிடையாது, அண்ட் நோ ரெண்டல். ஸோ அந்த ஸ்கீம் மூலமாக இப்போ நாங்கள் இந்த மார்ச்சுக்குள்ளே தமிழ்நாடு முழுக்க 10,000 கனெக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்காக நாங்கள் ஒரு திட்டம் மக்களிடம் எந்த அளவுக்கு வரவேற்பு. SIB அகாடமி நடத்தும் அகில இந்திய எண்கணித ஜீனியஸ் போட்டியின் இறுதி சுற்று சென்னையில் நடைபெற்றது. 1 முதல் 5ஆம் வகுப்புகளில் உள்ள மாணவர்களுக்காக SIP அபாகஸ் நடத்திய 8வது பதிப்பு முதல் சுற்றுக்கு 23 மாநிலங்களை சேர்ந்த 1200க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னை மாநகராட்சியின் வடக்கு மண்டல துணை ஆணையர் ஸ்ரீ ரவி தேஜா கட்டா கலந்து கொண்டு குழந்தைகளின் திறமைகளை கண்டு பாராட்டினார்.
சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் பாரதிய டாஸ்மாக் தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் மாபெரும் அடையாள கண்டன போராட்டம் சங்கத்தின் மாநில தலைவர் நாகராஜன் தலைமையில் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் பணியின் போது இறக்கும் பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கிட வேண்டும், காலி மது பாட்டில் திரும்பி பெறும் திட்டத்தில் அதற்கான தனியாக பணியாளர்களை நியமிக்க வேண்டும், பேரிடர் காலங்களில் கடைகளில் ஏற்படும் இழப்பீடுகளை பணியாளர் மீது சுமத்துவதை தவிர்க்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய கோரிக்கை வலியுறுத்தப்பட்டது. ஆரோக்கிய சீர்கேடு ஏற்படுகிறது. எனவே அந்த திட்டத்தை நாங்கள் கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எனவே தமிழக அரசு எங்களுடைய 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உடனடியாக இந்த கோரிக்கைகளெல்லாம் நிறைவேற்றி தர வேண்டும் என்று தமிழக அரசையும் டாஸ்மாக் நிர்வாகத்தையும் பாரதிய டாஸ்மாக் தொழிலாளர் சங்கத்தின் சார்பாகவும் பிஎம்எஸ் சார்பாகவும் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். சென்னையில் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி வழக்கறிஞர்கள் நல சங்கம் சார்பில் 3வது மாநில மாவட்ட நிர்வாகிகள் மாநாட்டிற்கான சிறப்பு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் சங்கத்தின் மாநில தலைவர் வெற்றிவேல் தலைமையில் பல்வேறு கோரிக்கை முன்னெடுக்கப்பட்ட நிலையில் நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் சேர்மன் அமல்ராஜ் அனைத்து கோரிக்கைகளும் உடனடியாக நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்தார். கோவை மாவட்டத்தில் பாலமுருகன் என்பவருக்கு சொந்தமான கற்பகம் நகைக்கடையில் அவரது உறவினர் சிவக்குமாரை தொடர் திருட்டில் ஈடுபட்டது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை கிராஸ்கட் ரோடு பகுதியில் உள்ள கற்பகம் நகைக்கடையில் பாலமுருகன் என்பவரின் தங்கையின் கணவர் சிவக்குமார் கடையில் உள்ள முதலீட்டு பத்திரங்கள், முக்கிய ஆவணங்களை எடுத்து சென்றுள்ளார். இதில் அதிர்ச்சி அடைந்த பாலமுருகன் காட்டூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் சிவக்குமார் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மோதின்பேட்டை கேட்டரிங் தொழில் செய்யும் இடத்தில் மேற்கூரை பிரித்து வீட்டுக்குள் இறங்கி பீரோவை உடைத்து ரூபாய் 68,000 கொள்ளையடித்து சென்றனர். வேலூர் மாவட்டம் தாழையாத்தம் பஜார் பகுதியை சேர்ந்த முன்வர் என்பவர் மோதின்பேட்டை பகுதியில் கேட்டரிங் சர்வீஸ் நடத்தி வருகிறார். கேட்டரிங் சமையல் செய்வதற்காக பீரோவில் வைத்திருந்த 68,000 பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்து காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சம்பவ இடத்தை சோதனை செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் ரகசியமாக சிலர் போதை மாத்திரை மற்றும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக கோபி காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் அடிப்படையில் ஆய்வாளர் பிரேமா தலைமையில் நடைபெற்ற காவலர்கள் ரோந்து பணியின் போது பாசில் என்ற இளைஞர் கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகளுடன் பிடிபட்டார். காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் கரட்டடிப்பாளையம் பகுதியை சேர்ந்த மது என்பவர் போதை மாத்திரைகளை வாங்கி கொடுத்ததாக தெரிய வந்தது. இதனை அடுத்து இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்த போதை மாத்திரை மற்றும் கஞ்சாவையும் பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் திருப்பாலைவனத்தில் அமெரிக்க வாழ் இந்திய மருத்துவர்கள் நடத்திய மாபெரும் பொது மக்களுக்கான இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை மற்றும் ரோட்டரி மெட்ராஸ் மேற்கு அமெரிக்க வாழ் இந்திய மருத்துவர்கள் இணைந்து விவேக் அம்பேத்கலாம் சமூக அறக்கட்டளை நிறுவனர் அசோக் பிரியதர்ஷனன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமினை திருப்பாலைவனம் ஊராட்சி மன்ற தலைவர் பவானி கங்கை அமரன் துவக்கி வைத்தார். இதய நோய், குடல் மற்றும் இரைப்பை, சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், முதியோர் மற்றும் பெரியவர்களுக்கான மருத்துவம் நடைபெற்றது. சர்க்கரை மற்றும் இரத்த பரிசோதனைகள், இசிஜி, எக்கோ மற்றும் ஸ்கேன் பரிசோதனைகள் நவீன கருவிகள் மூலம் நடைபெற்றது. சென்னை வேப்பேரி பகுதியை சேர்ந்த கிருஷ்யா என்ற பெண் தன்னிடம் அவதூறாக நடந்து கொண்ட வேப்பேரி காவல் நிலைய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையரிடம் புகார் மனு அளித்துள்ளார். கிருஷ்யா என்பவரிடம் அவதூறாக நடந்து கொண்ட காவலர் அவரது வண்டியை பறித்துவிட்டு சென்றதாகவும், இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றபோது காவல் நிலையத்தில் அனைவரும் ஒருமையில் பேசியதாக புகார் அளித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திருவிடைமருதூரில் மதிமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க கூட்டம் நடைபெற்றது. மாணவர் அணி மாநில துணை செயலாளர் செல்வகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது.
இந்த கூட்டத்தில் மாணவர் அணி மாவட்ட அமைப்பாளர் வெற்றிவேல், கழக துணை பொதுச் செயலாளர் முருகன், இளைஞர் அணி மாநில செயலாளர் ஆசை தம்பி, மாவட்ட அவைத் தலைவர் பன்னீர்செல்வம், மாவட்ட செயலாளர்கள் ஸ்டாலின் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்வில் பேசிய கழக மாநில துணை பொதுச் செயலாளர் முருகன், நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில் துரை வைகோ போட்டியிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். முன்னதாக பல்வேறு கட்சியில் இருந்து விலகிய பலர் மதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் தாலுகாவில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்ணா, ஜெயங்கொண்டம் துணை சூப்பரண்ட் அலுவலகம், அரசு தொடக்க பள்ளி, ஆரம்ப சுகாதார நிலையம், நியாய விலை கடை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படும் அலுவலகங்களில் செயல்பாடு அடிப்படை கட்டமைப்பு குறித்து மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்தார். மேலும் அரசு தொடக்க பள்ளியில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் மாணவர்களின் வாசிப்பு திறனையும் ஆய்வு செய்தார். இதில் சிறந்த வாசிப்பு திறன் உடைய மாணவனுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டி. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டின் தென் டெல்டா மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் உறைபனி நிலவ வாய்ப்பு உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 10 ரூபாய் குறைந்து 5850 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 80 ரூபாய் குறைந்து 46,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி 1 கிராம் வெள்ளியின் விலை 78 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 78,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்க படைகள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவித்துள்ளார். இஸ்ரேல் ஹமாஸுக்கு இடையேயான போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா செயல்பட்டு வருகிறது. இதனை அடுத்து அமெரிக்க படைகள் மீது அவ்வப்போது ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். சிரியா எல்லைக்கு அருகே கடந்த 2 நாட்களுக்கு முன் ஜோர்டானில் நிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்க படைகள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் 3 அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்தனர். மேலும் 34 பேர் காயமடைந்தனர். இதற்கு அமெரிக்கா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் அதிகாரப்பூர்வமாக இந்த தாக்குதலை மறுத்துள்ளது. ஆனால் இந்த தாக்குதலுக்கு ஈராக்கில் உள்ள அல் முகாவாமா அல் இஸ்லாமியா பி அல் ஈராக் என்ற அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. இந்நிலையில் அமெரிக்க படைகளுக்கு எதிரான இந்த தாக்குதலுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் உரையுடன் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடக்கம். தேர்தலுக்கு பின் பாஜக அரசு முழு பட்ஜெட் தாக்கல் செய்யும் என பிரதமர் மோடி நம்பிக்கை. குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதை திமுக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது. பாஜக அரசின் நாசகார செயல்களை மக்கள் பார்த்துக் கொண்டிருப்பதாக முதலமைச்சர் அறிக்கை. பழனி கோவில் வழிபாடு தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு வைகோ வலியுறுத்தல். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் பிப்ரவரி 7ஆம் தேதி வரை நீட்டிப்பு. சென்னை மாவட்ட 3வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. ராகுல் காந்தியின் கார் மீது கல்வீச்சு தாக்குதல் குறித்து காங்கிரஸ் தலைவர்கள் கடும் கண்டனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.